ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க பண்ணுறது, வெயில் சீசன் வந்தோடனே வீட்டுக்குள்ளே அறவே இருக்க முடியலைங்க. ஒரே அனத்துது வெயில். வீட்டுக்கு பக்கத்தில் மரமும் இல்லையா, அந்த எல்லோ கலர் சேரீ தெரியுது தீலா, அதுக்கு பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டோம். அந்த வேப்ப மரம் இருக்கும்போது நல்லா வீட்டுக்குள்ளே குளு குளுன்னு இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே அறவே இருக்க முடியலைங்க, வெக்க ஓவராக இறங்குது. அதான் இந்த சைடு கொஞ்சம் நிழலாக இருந்துச்சு, காத்தோட்டமாக வந்து இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துட்ருக்கேங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா எங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னங்க பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி இருக்குது. நல்லதை கூட ரகசியமாக இந்த மாதிரி தனியாக உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளேருந்து பேசினோம்னா வெளியில் கேட்கும். அடடா இவங்களும் முன்னேறி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அதிலே அப்புறம் முன்னேறி வந்ததில் மறுபடி ஆரம்பத்தில் எப்படி கீழே நாடி பள்ளத்தில் கிடந்தோமோ அந்த மாதிரி ஆயிடுவோம். அதனால் கொஞ்சம் ரகசியமாக எடுத்து போடுற மாதிரி இருக்குது நல்லதை கூட. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன நல்லது நடந்திருக்குன்னா, வீட்டுக்காரர் இப்போ தாங்க ஊர்லேருந்து ஏதோ கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ற பணத்தை வச்சு தான் சமாளிச்சிட்ருக்கேன். இப்போதான் கொஞ்சம் காசு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து நான் நகையெல்லாம் வச்சுருக்கேங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுவுமே கையில் இல்லை, எல்லாமே அடவில் இருக்குது. நாங்கள் அந்த வீடு கட்ட போயிட்டு தான் எல்லாமே அடவுக்கு போனது. அவரையும் நான் சொல்ல முடியாதுங்க, அவரும் கஷ்டத்தில் தான் இருந்தார். இப்போ தான் ஊருக்கு போயிருக்காரு. இப்போ ஒரு மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நல்ல நிலமையில தான் இருக்கிறோம். இப்போது ஒரு மாதமாக எந்த கஷ்டமும் கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் காசு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எதுவுமே இவ்வளோ நகை வச்சுருந்து எந்த நகையுமே இல்லாமல் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு நகையை திருப்பிக்க சொன்னார். வியாழக்கிழமை தான் கொண்ட காசு கட்டிட்டு வந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி நகை தர முடியாது, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குங்க. வெள்ளிக்கிழமை எதுவுமா நாங்கள் பெரும்பாலும் நகையை கொண்ட அடவு வைக்க மாட்டோம், வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து வியாழக்கிழமை காசு கட்டி வெள்ளிக்கிழமை போய் நகையை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால தான் சொன்னேன், எனக்கு வெள்ளிக்கிழமை எதுவுமா ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த தோடு தாங்க 1 கிராம். இது நான் ரொம்ப ஆசையாக எடுத்தேன். இது என் பொண்ணுக்காண்டி எடுத்தேன். என் பொண்ணு எங்கேயும் போனால் வந்தால் போட்டுக்குவா அந்த தோடு. இப்போ வந்து நீ திருப்பி இருக்கல்லம்மா, நீ நகை போடாமல் திரியிற, நான் ஸ்கூலுக்கு தானே போகிறேன், நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னான். அதாங்க எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா அன்றைக்கி போட்டிருக்கேன். சரி, போட்ட உடனே நகையை கழட்ட வேண்டாம் வெள்ளிக்கிழமை அதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த காதிலேயே போட்டிருந்தபடியே உங்களுக்கு தோடோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நல்லா இருக்கா? ஒரு வருஷம் எந்த நகையுமே இல்லாமல் இருந்துட்டு 1 வருஷம் சென்று இந்த நகை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்க. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு நகை வந்ததுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லா நகையும் திருப்பி நாங்கள் கடன்லாம் கட்டிக்கிட்டோம்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க. நகையை திருப்பினதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அடுத்தடுத்து நான் எல்லா நகையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டாடணுங்க. அதில் நான் கண்டிப்பாக யூடியூப்பில் ஜெயிக்கணும். நான் மட்டும் இல்லை, யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே, வளர்ந்து வர்றவங்க எல்லாருமே ஜெயிக்கணும். நான் அது வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நானும் ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கங்க. இந்த நகை திருப்பின மாதிரி நான் எல்லா நகையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டாடணும். நான் ஒவ்வொரு நகையாக திருப்பும்போது நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு வேணும். ரொம்ப நன்றி.